இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வேரியபிள் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் வேரியபிள். ஸோ வந்து எப்படி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் பார்க்கலாம். மொத்தம் இதில் 3 டைப் இருக்குது. வேர், லெட், கான்ஸ்ட். இந்த 3 டைப்பில் எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வேரை வச்சு ஒரு வேரியபிள் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ வேர் நேம் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஜான். இப்போ நான் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, கன்சோல் லாகில் நேம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஜான் வந்துட்டு. அப்போது ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து என்னோட ஜானை வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்படி தான் எல்லா இதுலேயுமே ஸ்டோர் பண்ணணும். சரி, இப்போது இங்கே 3 வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த 3க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ வந்து வேறு வந்து ES ஃபைலில் வந்தது. இப்போ இதை யாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் நீங்கள் வேறு வந்து தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரீடிக்ளேர் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ரீடிக்ளேர் அப்படின்னா 2 வேரியபிளில் சேம் நேம் இருந்தால் ரீடிக்ளேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர் நேம் ராகுல். ஓகே, இப்போ இங்கே 2 வேரியபிள் இருக்குது, ஆனால் ஒரே கீ நேம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தா ரீடிக்ளேர். ஸோ இப்போ நம்மளுக்கு ரீடிக்ளேர் ஆகுதா வேறல அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ராகுல் வந்துட்டு. எனக்கு இதை எடுத்துகிட்டு இது வா அப்படின்னு நம்ம ரீடிக்ளேர் பண்ணுறோம். அப்போது ஜான் போயிட்டு ராகுல் வந்துடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ரீடிக்ளேர் ஆகிட்டு. இதே மாதிரி அசைன் ஆகுதா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அசைன்னா ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள் மட்டும் இருக்காது. நார்மலாக அந்த நேமு கொடுத்துட்டு ராகுல்னு கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு அசைன் ஆகுறானா அப்படின்னு பார்த்துடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ராகுல் அப்படின்னு வந்துட்டான். ஸோ நம்மளுக்கு வேர் வந்து ரீடிக்ளேரும் ஆகுது, அசைனும் ஆகுது. ரீஅசைன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ வந்து அசைன் சொல்லிக்கலாம், இல்லைனா ரீஅசைன் சொல்லிக்கலாம். நான் இப்போதைக்கு அசைன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, வேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு லெட் பார்த்துடலாம். லெட்டு வந்து ரீடிக்ளேர் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜான் அப்படின்றவன் போயிட்டு ராகுல் அப்படின்றவன் வரணும். ஸோ நம்மளுக்கு லெட்டில் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலை. அப்போது நம்மளுக்கு லெட்டில் ரீடிக்ளேர் ஒர்க் ஆகாது. ரீடிக்ளேர் ஒர்க் ஆகலை. சரி, அசைன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் லெட் அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போ நமக்கு அசைன் ஒர்க் ஆகுதா? சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு லெட்டில் அசைன் மட்டும் தான் பண்ண முடியும், ரீடிக்ளேர் பண்ண முடியாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒருத்தர் இருக்கான், கான்ஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, லெட்டுக்கு பதிலாக கான்ஸ்ட் அப்படின்னு நான் போட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ராகுல் வரானா அப்படின்னு பார்க்கலாம். எரர் வருது. அப்போ நம்மளுக்கு கான்ஸ்டில் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. சரி, ஓகே, கான்ஸ்டில் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. அப்போ அசைன் பண்ணலாம்ல. சரி, பார்க்கலாம். அதே கான்ஸ்ட். என்னடா இது, கான்ஸ்டில் அசைனும் பண்ண முடியாதா? ஆமாங்க, கான்ஸ்டில் ரீடிக்ளேரும் பண்ண முடியாது, அசைனும் பண்ண முடியாது. லெட்டில் அசைன் மட்டும் தான் பண்ண முடியும். வேரில் ரீடிக்ளேரும் பண்ணலாம், அசைனும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.